முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகி உங்களை கேட்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தரை கனப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1105 பக்கம், 104, 105 பக்கம் பழைய ஏற்பாட்டில் மல்கியா கடைசி புஸ்தகம். அதில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்துங்கள், அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்கள். இந்த 2 வாக்கியங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் மிக ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் 4 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் படித்தால் ஆசாரியர்களாலே ஜனங்கள் கெட்டார்கள், ஜனங்களாலே ஆசாரியர்கள் கெட்டார்கள் என்ற வரலாறு வருகிறது. ஆனால் அவர்கள் மத்தியிலே கெடாதிருக்கிற மக்களும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். லேவியான் அவன் கெட்டு போகவில்லை. அதோடு என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த சம்பத் என்று சொல்வது அவரை விசுவாசிக்கிற மக்கள். அவர்கள் கெடவில்லை. அதோடு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை பற்றித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கெடவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் அப்பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான். ஆனால் பெரும்பாலான இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு ஒரு ஆசாரியன் அல்ல, பல ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை பிதாவென்று தெரியும் தேவனை, அவர் எஜமான் என்றும் தெரியும். குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறார், ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார். அந்த காரியத்தை கூட நீங்கள் எனக்கு செய்யலையே என்று ஆதங்கத்தோடு தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலரிடத்தில் கேட்கிறார். அவருடைய விருப்பம் என்னவென்றால், சரி, இதுவரைக்கும் தான் நீங்கள் என்ன கனப்படுத்தலை, எனக்கு பயப்படலை, இப்போ ஒன்றும் காலங்கள் கெட்டு போச்சு, கவலை, இப்பொழுதாவது நீங்கள் என்னை கனப்படுத்தலாமே. மற்ற விசுவாச மக்களை பார்த்து, இந்த மல்கியா அருமையான தீர்க்கதரிசி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறாரே, எனக்கு பயப்படுகிற பயத்தையும் எனக்கு கொடுக்கிற கணத்தையும் பற்றி அவர் பிரசங்கித்திருக்கிறாரே, நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஏன் என்னை பிதாவாக தேர்ந்திருந்தும் என்னை கனப்படுத்தவில்லை? நான் எஜமான் என்று அறிந்தும் எனக்கு ஏன் நீங்கள் பயப்படவில்லை என்று கேட்கிறார். ஆனால் இந்த 4 அதிகாரத்தை பார்க்கும்போது கர்த்தர் இந்த ஜனங்களோடு பேசினார், அந்த ஜனங்களும் கர்த்தரோடு பேசினார் என்று வரலாறு வருகிறது. அதாவது தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. நாம் தேவனோடு பேசவில்லை என்றால் நாம் பக்தியுள்ளவர்கள் பரலோகத்துக்கு வருவோம் என்று சொல்லவே முடியாது.
இந்த முழு வேதாகமத்தில் தேவன் மனுஷனோடு பேசுகிறார். மனுஷரும் தேவனோடு சர்வசாதாரணமாக பேசலாம் என்று பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். ஆனால் இந்த ஜனங்கள் மல்கியாவே நேரடியாக பேசுறதாக இங்கே எழுதப்படலை. ஆண்டவரே அவர்களை நேரடியாக பேசுகிறார். கனம் பண்ண வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணால் போதும், அவங்க தேவனை கனப்படுத்துவாங்க, அவங்க தேவனுக்கு பயப்படுவாங்க. அவங்களுக்கு 2 பிரசங்கம் தேவையில்லை. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியும். மதுரையில் சுத்தமாக இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஒரு 20 வயது 22 வயது வரையில் அவருக்கு பைபிளில் ஒரு அக்ஷரம் கூட தெரியாது. ஒரு 4ஆம் வகுப்போ என்னவோ தான் படித்தவர். அவர் ஒரு பெட்டி கடையை வாடகைக்கு எடுத்து அதில் 100கணக்கான சைக்கிள் நிதம் வந்து போகும் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். குறைந்த விலையில் ரொம்ப ஒழுங்காக செய்து கொடுப்பார். பெரிய வருமானத்தை கூட எதிர்பார்க்க மாட்டார். நான் அப்போ சைக்கிள் வைத்திருந்தேன். அவருடைய கடைக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். ராத்திரி 2 மணிக்கு கூட போய் அவரை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அவர் பேரில் உள்ள அன்பினால அதை வாங்க பேசுவோம் சொல்லுவார். ஆனால் நீங்கள் நம்புகிற இயேசுநாராயணன் நம்பினா என் பொழப்பு கெட்டு போகும். கடை வச்சிருக்கிறேன், இத்தனை பேரை நம்பி சைக்கிளை கொண்டாந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் என் பொழப்பு கெடுக்கிறீங்களே சிரிச்சுட்டே சொல்லுவார். கோப்பட்டு சொல்ல மாட்டேன், சிரிச்சுட்டே சொல்லுவார். என்றாலும் நான் அவர் விட்ட பாடில்லை. ஆண்டவருடைய அன்பினாலே பல முறை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் சின்ன மாற்றம் கூட ஏற்படுத்த முடியலை. என்னால் தோல்வி அடைந்தேன். அவரை பொறுத்த மட்டும் வால்பாறைக்கு வர தீர்மானித்த போது அங்கே இருக்கிற சபையின் மக்களிடத்தில் சொன்னேன், ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும்போது இந்த சக்தி அவரை அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக பிடிச்சி இழுத்துட்டாவது போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இழுத்துட்டான் போகல, கூப்பிட்ட உடனே அவங்களோட போயிட்டார். போனவர் அந்த முதல் கூட்டத்தில் அருமரட்சகராகிய இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் அவரை ரட்சித்து கொண்டார். அவரை குலதெய்வமாக ஏற்றார். கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன செய்தார்னா, கடையை பூட்டிட்டு சைக்கிள்காரங்கிட்ட முதலே சொல்லிட்டார், நான் இந்த இதை விட்டுட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிறேன், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்தில் பார்த்து அவங்க அப்பா இறந்து போனார். கொஞ்ச நாளில் அவர் தான் மூத்த மகன். அவரை பிடிச்சி தலையை மொட்டையடிச்சு என்னவெல்லாம் கூத்து பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அறியாமல் சபையின் மக்கள் அவர் விசுவாசியாகி கூட குளத்துக்குள்ள போயிட்டான்ற மாதிரி கொஞ்ச நாள் சபையை விட்டு வேலைக்கு கூட வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை அழைத்த அழைப்பு, ரட்சிப்பு, அவருடைய ஊழியத்துக்குள்ள அழைப்பு தெரிந்தபோது அதே இடத்துல கடையை பூட்டிட்டு தெருவெல்லாம் சென்று இயேசுநாதரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சபையார் அவர் அங்கீகரித்த பாடில்லை. நான் வால்பாறை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் வாங்க, என்னோட கூட 2 பேரும் வாழுவோம், இல்லைட்டா கிறிஸ்துக்கா சாவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ அவர் திருச்சியில் ஊழியம் செய்கிறார். என்னை விட 10 மடங்கு ஜாஸ்தி பைபிள் பேசுகிறார். 10 மடங்கு ஜாஸ்தி. அவருக்கு 2 பையங்க. ஒரு பையன் நல்லா படித்து கல்லூரியில் வேலை செய்கிறான், இன்னொரு பையன் இன்னும் திருமணம் ஆகலை. தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒரு சகோதரர். 2 பிரசங்கம் இல்லை அவருக்கு கேட்கல. இன்னொன்று அவருடைய பையனுக்கு அருமையான திருமணம் நடந்தது. ஒரு பெரிய வசதியான வீட்டில் தான் திருமணம் நடந்தது. அந்த 2வது பையன் நல்லா படிச்சிருக்கிறான். அப்போ என்ன சொன்னால், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை கனம் பண்ணணும் தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு பிரசவத்துக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இன்றைய காலையில் நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு போகும்போது இப்படி ஒரு தீர்மானத்தை ரொம்ப நல்லது. அது என்னவென்றால், அவர் பிதா, அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முந்தி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, எட்டர்னல் ஃபாதர் என்று இயேசுநாதரை போல ஒரு பிதாவை உலக சரித்திரம் இதுவரையில கண்டதில்லை. என்னுடைய தகப்பனை இந்த பிதாவோடு ஒப்பிடவே முடியாது. அப்புறம் நான் எஜமானானார். நம்முடைய ஆண்டவர் வேத புஸ்தகத்தை படிக்கும்போது எஜமான்களுக்கு எஜமானானவர், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஆகவே அவரை கனம் பண்ணுகிறது சரியான காரியம், அவருக்கு பயப்படுவது சரியான காரியம். அவரை கனம் பண்ணவில்லை என்றால் அது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலிக்கு ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டையப்படுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கஷ்டப்பட்டுத்தான் ஊழியம் செய்தார். கஷ்டத்திலும் கர்த்தர் அவரை தாங்கினார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அப்ப வெளி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொன்னது, சபையை சேர்ந்த மக்கள் அவங்க சொன்னாங்க, உங்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த 2 பிள்ளைகளோட திருமணம் எப்படி நீங்க நடத்தி வைக்க போறீங்க? சும்மா இருக்க மாட்டேன்னு வாய் இருந்தால் என்னத்தையாவது பேசுவாங்க. அப்படி பேசப்பட்டாங்க. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு மனசுல பெரிய பாரம். ஆண்டவரே, நான் நம்முடைய கனமான ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், உண்மையா ஊழியம் செய்கிறேன், என்னுடைய 2 பிள்ளைகளுடைய திருமண காரியம் எப்படி நடக்கும் என்று சபையில் இருக்கிறவங்களே சந்தேகப்படுறாங்க. அவருடைய சந்தேகத்துக்கு சவுக்கு பண்ணி அடிக்கணும். என் பிள்ளைகளுடைய திருமணம் அவருடைய பார்வையில் அருமையாக நடக்கணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரே நாளில் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது, ஒரே நாளில். அப்ப என்ன தெரியுது? என்னை கனப்படுத்துவேன், என்னை அசட்டைப்படுகிறவர் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அப்புறம் கர்த்தருக்கு பயப்பட்டால் என்ன, பயப்படவில்லை என்றால் என்ன கேள்வி இருக்கிறது முறையற்ற காரியம். கர்த்தருக்கு பயந்தால் உள்ள ஆசீர்வாதத்தை வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தனி பிரசங்கம். கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் நிறைய நான் சொல்லலாம். பைபிளா 2 காரியம் நான் சொல்றேன். அது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல புறஜாதிகளை கொண்டு வந்து புறஜாதி ராஜா குடியேற்றினான். அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டேன், ஆனால் என்னுடைய ஜனங்களை அங்கே குடியேற்றிட்டான். கெட்டிக்காரன் தேவன் பார்த்தார், ஓஹோ, என்னுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல நீ அஞ்ஞான ராஜா இவங்களை விரட்டி விட்டுட்டு உன்னுடைய ஜனங்களை வந்து குடியேற்றிட்டியா? சரி, பரவாயில்ல, நீ எனக்கு பயப்பட்ட ஆளா? ஆண்டவர் சிங்கங்களை அனுப்பினார். என்ன நடந்தது? சிலரை கொன்று போட்டுச்சு. சிங்கம் மனுஷனை கொன்ற எப்படி கொண்டு தெரியுமா? ஐயோ, பயங்கரம். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் கலந்து பேசினாங்க. ஐயோ, இங்கே நாம் வேறொரு தேவன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தங்கி இருக்கிறோம், அதனால அந்த தேவனை பற்றி அறியாதனால தான் இப்போ சிங்கம் வருது, அதனால அங்கிருந்து ஒரு போதகரை இங்கே அனுப்ப சொல்லுங்க, ஜனங்களுக்கு போதனை பண்ணட்டும். அப்போ புறஜாதி மக்களுக்கு இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி வந்து பிரசங்கம் பண்றார். சிங்கமெல்லாம் வரவும் இல்லை, யாரையும் கொல்லவும் இல்லை. போதகம் சிங்கத்தை விரட்டி அடிச்சது, அது வரவிடாமல் தடுத்து. காலமெல்லாம் திருக்கு பயல்களா, கொள்ளக்காரங்களா இருந்த 2 பேர் பரிசுத்தரான இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்கும் போது வலது புறத்திலும் இடது புறத்திலும் 2 கல்லர்களை சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், அவன் ஆண்டவரத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியான நிறுத்தணும் பரலோகத்து போயிட்டான் மறித்த அடுத்த நிமிஷத்துல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதவன் தான் நரகத்தில் போயிட்டான். அந்த மனம் திரும்பின கண்ணில் மனம் திரும்புறதுக்கு முந்தைய என்ன சொல்றான் பார்த்தீங்களா? நீ தேவனுக்கு பயப்படுவது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத ஒன்றை செய்யவில்லையே. நீ கர்த்தருக்கு பயப்படுவது இல்லையா? சாக போற கடைசி நிமிஷத்துல கர்த்தருக்கு பயப்படாம சாக போறியே, நீ பரலோகத்துக்கா போவ? அப்படி என்று கேட்டுட்டு அவன் பரலோகத்துக்கு போயிட்டான், அவன் பரலோகத்துக்கு போகல. அப்ப கர்த்தருக்கு பயப்படவில்லைன்னா சிங்கம் வரலாம்,
அது தடுக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படலைன்னா சிலுவை மரம் அதில் தொங்க வேண்டியதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரமான பேரை அகஸ்துராயன் AD 70 ஆண்டவர் சிலுவையில் இருந்த குற்றத்துக்காக தேவன் பழி வாங்கினார். ஆயிரக்கணக்கான சிலுவைகளை எருசலேமில் நட்டு ஆண்களையும் பெண்களையும் பெரியவர்கள் சிலுவையில் பயங்கரமாக அறைந்து கொன்றார். அப்போ இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு பின்னால அவங்க தேவனை கனப்படுத்துறது மாதிரி தெரியல, இதற்கு பின்னால அவர்கள் தேவனுக்கு பயப்பட்டது மாதிரி தெரியல. ஐயோ, அது எவ்வளோ பயங்கரம்! ஏன் நீங்க அவரை கனப்படுத்தாம போனீங்க? நீங்க ஏன் அவருக்கு பயப்படாம போனீங்க? அவங்கள பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவரும் பேசுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பேசுகிறார்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனால அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னா சரியா சொல்லுவார், மனுஷன் சொன்னா தப்பா சொல்லுவார். தேவனுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தான். அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொன்ன காரியத்தை வாபஸ் வாங்குற அளவுக்கு சொல்ல மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்தரங்கங்களை அறிந்த ஆண்டவர், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள், அதனால நீங்கள் என்னை அசுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, உம்மை எதனால அசுத்தப்படுத்தினோம் என்று கேட்கிறாங்க. தகப்பன் பிள்ளைகளுடைய உறவு தாங்க வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனும் அவரை நம்புகிற ஜனங்களும். தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இது உலகத்தில் எந்த மதத்திலையும் கிடையாது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவரும் நம்மிடத்தில் கேள்வி கேட்கலாம், நாமும் இடத்துல கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்கே கேட்ட கேள்வி சரியான கேள்வி அல்லவே. எதனால அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தரை, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரை, பரிசுத்தம் சுத்த பரிசுத்தம் உள்ளவரை அவங்க எப்படி அசுத்தப்படுத்தலாம்? அவரை பரிசுத்தப்படுத்திய இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பலி செலுத்தினதுனால, பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினால அவரை அசுத்தப்படுத்தினதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படி சொல்லிட்டு, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் ஏதாவது தப்பா சொல்வாரா? நீங்களே என்னை பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை வைக்கிறதுனால என்னை அசுத்தப்படுத்தினீர்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த தப்பு செய்துட்டோமே, நாங்கள் இனி உண்மை அசுத்தப்படுத்த மாட்டோம், பலிபீடத்தில் சுத்தமான காணிக்கைத்தான் வைப்போம் என்று அந்த ஜனங்கள் அதை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதையும் செய்யலை. ரெண்டாவது இங்கே பார்க்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களே என்னை வஞ்சிக்கிறீர்கள், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நிகழ்காலத்தில் சொல்லுகிறார். அப்படி வஞ்சித்து எதனால என்று சொல்லுகிறார், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்போ தேவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டார். யாரால? தம்முடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலரால அசுத்தப்படுத்தப்பட்டார் ஒன்று. இரண்டாவது, தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலரால அவர் வஞ்சிக்கப்பட்டார், ஏமாற்றப்படுத்தப்பட்டார். அப்படி பார்க்கிறோம். மூன்றாவது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மல்கியா 3:13, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அப்ப நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமா இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் மனுஷன் தானே,
அறியாமல் அவங்க அப்படி பேசிட்டோம், எங்களை மன்னிக்கணும், இனிமே நாங்கள் உமக்கு விரோதமாக கடினமாக பேச மாட்டோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உமக்கு விரோதமாக எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் இந்த பேசுகிற காரியத்தில் மல்கியா 2ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்களா? 2:17 உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனால அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் என்று சொல்றார். அப்போ வார்த்தைகளினால கர்த்தரை வருத்தப்படுத்தினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை பற்றி பார்த்தால், ஒன்று கர்த்தரை அசுத்தப்படுத்தினார்கள், இரண்டாவது கர்த்தரை ஏமாற்றினார்கள், மூன்றாவது நாம் பார்க்கும்போது அவரை விரோதித்தார்கள். விரோதித்தனால தானே விரோதமாக பேசுகிறார்கள். இன்னொன்று, அவர்கள் பேசின வார்த்தைகளினால அவரை வருத்தப்படுத்தினார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் குடியிருக்கிற ஆண்டவர் இப்படியா இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்கணும்? அவரை அசுத்தப்படுத்தலாமா? அவரை வஞ்சிக்கலாமா? அவருக்கு விரோதிகளாய் மாறலாமா? அவரை வருத்தப்படுத்தலாமா? இது புறஜாதி மக்கள் தான் பைபிள் இல்லையே. புறஜாதி மக்கள் மத்தியில் தான் ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணலையே. இயேசுவானவர் செய்த பிரசங்கம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் எழுதியிருக்கிறது. 100 மைல் கூட தாண்டி போகாம தான் ஆண்டவர் ஊழி செய்தார்ன்ற வரலாறு உண்டு. அங்க புறஜாதி மக்களும் இருந்தார்கள். அப்போ அவர்கள் மத்தியில் தேவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவங்க என்னமோ கெட்டிக்காரங்க மாதிரி நினைக்கிறாங்க. நாங்க உண்மை எதனால அசுத்தப்படுத்தினோம், நாங்க உண்மை எதனால வஞ்சித்தோம், நாங்க உமக்கு விரோதமா என்னத்தை பேசினோம், நாங்க எதனால உண்மை வருத்தப்படுத்தினோம்? நாங்க உண்மை வருத்தப்படுத்தல, உண்மை அசுத்தப்படுத்தல, உண்மை ஏமாத்தல, உமக்கு விரோதமா இருக்கல, உண்மை வருத்தப்படுத்தவில்லை என்று சொல்லி தங்களுடைய பாவத்தை கொஞ்சம் உணராத மக்களாக, அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமற்ற மக்களாக, இப்படியும் கிறிஸ்தவங்க இருப்பாங்களா, இப்படியும் யூத மக்கள் இருப்பார்களா, இப்படியும் ஒரு வாலிபன் இருப்பானா, ஒரு வாலிப்புள்ள இருக்குமா, ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசான தாத்தா இப்படி இருப்பாரா என்று கேட்டால், ஒட்டுமொத்த இஸ்ரவேலர் மல்கியாவின் நாட்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சரி, அவருக்கு அசுத்தம், பரலோகத்தின் தேவனுக்கு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவருக்கு, நான் வானத்தையும் பூமியை நிரப்புறவர் அல்லவா என்று சொன்னவருக்கு, யெகோவா மேசியா, சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர், உரிமைக்காரரானவர், அவர் அசுத்தப்பட்டிருக்கிறார், அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். சொந்த ஜனங்களான இஸ்ரவேலரே அவருக்கு விரோதிகளாக மாறி இருக்கிறார்கள். அவரை எவ்வளவு வருத்தப்படுத்தக்கூடுமோ அவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் கிராமத்துக்காரன், இப்படித்தான் சொல்றேன், இப்படி நீங்க செய்யறீங்களா, நீங்க விளங்குவீங்களா, உருப்படுவீங்களா அப்படின்னு தான் அங்கே. சரி, தேவனும் இஸ்ரவேலரும் அப்படி ரெண்டாய் பகுத்து பார்த்தால், இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் தேவன் தான், அவர் மிக 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 நல்லவர். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள், இன்றைக்கு உலகத்திலே பெரிய மதம் கிறிஸ்தவம் தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த மல்கியாவின் காலத்தில் ஜெயித்த இஸ்ரவேலரை போலதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தவறாகாது. ஏனென்றால் நான் பைபிளை மாற்றி போதிக்கிறவனாக இருந்தால் நான் பொய் பிரசங்கியா இருப்பேன். இந்த மல்கியாவின் காலத்தில் நடந்த காரியம் தானே இன்றைக்கும் நடக்கிறது மார்க்கங்களிலே. ஏன் சபையில் என்று சொல்லுகிற விசுவாசிகள் கூடுகிற இடங்களில் கூட இது நடக்கவில்லையா? எல்லாரும் அவரை கனம் பண்ணுகிறார்களா? அவர் பிதா தானே. எல்லாரும் அவருக்கு பயப்படுகிறார்களா?
அவர் எஜமான் தானே, எஜமானுக்கு எஜமான் தானே. மல்கியாவில் ஆண்டவர் அவர்களோடு சந்தோஷமாய் பேச முடியாதபடி அவருடைய உண்மையான நிலைமையை சொல்லி அவங்க உணர்வடையவில்லை என்றாலும் சொன்னாலும் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி ஆதங்கத்தோடு சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவர் மற்ற வேத வசனங்கள்ல நிறைய அவரை பற்றி அவருடைய தன்மையை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் அதிகமாக இந்த மல்கியாவின் புஸ்தகத்தை படிப்பீர்கள் என்றால் இதுல தன்னை எவ்வளவு அதிகமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடுமோ தான் யார் என்று அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தினுடைய காரணம், இனிமேலாவது நீங்கள் எனக்கு என்ன கனப்படுத்துங்க பிதாவாகி என்ன, இனிமேலாவது எஜமானுக்கு எஜமானான என்ன பயப்படுங்க. அந்த நிலைமை இவ்வளவு வார்த்தை சொல்லுகிறார். நீங்க பைபிளை போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டுக்கிற வார்த்தைகளை பார்த்தால் இதே மல்கியாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை சில முறை வந்திருக்கிறது. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி சில முறை வந்திருக்கிறது. அவருடைய சேனை என்று சொல்லுகிறது வான சேனை, அவருடைய சேனை என்று சொல்லுகிறது தூதர் சேனை. 1000 1000 10,000 10,000 இருக்கிற தேவ தூதர்கள் அவருடைய சேனை. ஒரு தூதன் பருவத்திலிருந்து பூமிக்கு வந்தால் பூமியை பிரகாசிக்கும். ஒரு தூதன் அசீருடைய பாளையத்தில் பிரவேசித்தால் 1,80,000 பேரை கொள்ளக்கூடிய அவ்வளவு பலசாலி பராக்கிரமசாலிகளான சௌரியவான்களான தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சொந்தக்கார சேனைகளின் கர்த்தர், மகத்துவ நாமம் உடையவர். வேதாகமத்தில் இயேசுவானவருக்கு 272 பேர்கள் இருக்கிறது. 272 பேர்கள். அப்படி உலகத்தில் எவனுக்காவது அப்படி பேர் உண்டோ? அப்போ மகத்துவ நாமம் உடையவர். இன்னொன்று மகத்துவ ராஜா, சாதாரண ஒரு ராஜா அல்ல, ராஜாக்கள் ஒருத்தர் அல்ல, மகத்துவ ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, ராஜாதி ராஜா. பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரமபிதா, ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, பரமண்டலங்களின் பிதா. தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காட் என்று சொன்னால் ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர். உண்டு பண்ணுவார், ஆளுகை செய்வார், உதவுவதில்லை என்று அழிச்சு போடுவார். அதான் காட் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். சிருஷ்டிகர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் இன்க்ளூடிங் மேன், மனிதனையும் காணப்படுகிற சிறிதும் பெரிதுமான ஜீவராசிகளையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர். இன்னொன்று புடமிடுகிறவர். பொன்னை ஏன் வெள்ளியை ஏன் ஒரு புடமிடுகிறான் என்றால் அது சுத்தமாக அடைகிறதுக்காக, விலையுள்ளதாக மாறுவதற்காக புடமிடுகிறார். நான் உங்களை புடமிடுவேன் என்ற நிலைமையில் அவர் தன்னை புடமிடுகிறவராக இதில் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரே நியாயாதிபதி, பூமியின் ராஜாக்களுக்கு நியாயாதிபதி. ஒருவனை கூட விடாதபடி அவருடைய எண்ணம் செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கு ஏற்றபடி தண்டனை கொடுக்க நியாயாதிபதி. அப்புறம் அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய அதிகாரம் உடையவர். உலகத்தில் மனிதனுக்கு ஆவிக்குரிய சரி சம்பந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு ஆசீர்வாதத்தின் உறைவிடம், ஆசீர்வாதத்தின் நாயகர், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறவர். அப்புறம் இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற எல்லாருடைய லைஃப் ஹிஸ்டரி அதை எழுதுறதுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் அவருடைய கையில் வைத்திருக்கிறார். அதுல ஒரு மனிதனுடைய அக்கம், அதாவது விவரம் கூட இல்லாமலே இல்லை. அது நம்முடைய மார்க்கத்திலோ புற மார்க்கத்திலேயோ உலகம் உண்டானதிலிருந்து உலகம் முடிகிற வரையில் உள்ள எல்லாருடைய பெயரும் அவர் செய்த செயல் எழுதப்படுகிற ஒரு புஸ்தகத்தை ஞாபகத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கடாட்சிக்கிறவர், எல்லா நிலைமையிலும் பாதுகாக்கிற கடாட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் போனா மரித்தோ யாரும் திரும்பி வருவேன் என்று சொன்னதே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி மருத்துவர் லூக்கா சொல்லுகிறார், நான் முதலாம் பிரபந்தத்தை உண்டாக்கினேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம்
இப்பொழுது 2வது பிரபந்தத்தை எழுதுகிறேன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் முதல் பிரபந்தம் தான், 2வது பிரபந்தமே கிடையாது. மரணத்தோடு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் நியாயத்திற்கில் வந்து நிற்பார்கள். ஆனால் இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தவர் மறுபடி வருகிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அடிக்கிறவர், அறிந்து, அதாவது அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவன் சில அடிகளால் அடிக்கப்படுவான், அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான், அடிக்கிறவர் என்று சொல்கிறார். இவ்வளவு குணப்பண்புகள் உடையவராக இந்த மல்கியா முதல் 4 அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னும் என்னங்க சொல்லணும் தேவனை பற்றி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? இவ்வளவு காரியங்கள் சொன்ன பிற்பாடாவது என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த மல்கியா கூட இவ்வளவு விவரம் சொல்லல. நீர் எங்களை நேசித்து எங்களை ஆத்மாவின் படுகொலிக்கு நீங்களாக்கத்தக்கதாக இவ்வளவு விவரம் பற்றி சொல்றீரே. அப்படி என்றால் இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நீர் பிதா என்று அறிக்கையிட்டு உம்மை கனப்படுத்துவோம், நீர் எஜமான் என்று அறிக்கையிட்டு உமக்கு பயப்படுவோம். அப்படி சொல்லியிருந்தா ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய உள்ளம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய உள்ளம் பூரித்திருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்த தேவகுமாரன் இந்த ஜனங்கள் என்ன சொல்றது, என்னை அசுத்தப்படுத்தி இருந்தாலும், இந்த ஜனங்கள் என்னை ஏமாற்றி இருந்தாலும், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதம் செய்திருந்தாலும், இந்த ஜனங்கள் என்னை வருத்தப்படுத்தி இருந்தாலும் அதெல்லாம் நான் மறந்துடுறேன். அதை கடல்ல ஆழத்துல போட்டுறேன், அவங்க பார்க்காதபடி முதுகுக்கு பின்னால எரிந்துடுறேன். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம், அது இதுவரைக்கும் யாரும் தூரம் கண்டுபிடிக்கல, அவ்வளவு தூரமா இந்த பாவத்தெல்லாம் அகற்றி விடுகிறேன் என்று சொல்லி, உங்கள் பாவங்கள் சிவந்திருந்தாலும் உறைந்து மலையை போல வெண்மையாகும், அவர் எத்தாம சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொன்ன ஆண்டவர் அவளை முற்றுமாக கழுவி பரிசுத்தத்தில் பயங்கரமானவர்களாக மாற்றி இருப்பார். ஆனா இந்த ஜனங்களுக்கு வந்த கேடு என்ன என்றால், பழக பழக பாலும் பிடிக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு ஆண்டவரை புளிச்சு போச்சு. இவரை எதுக்கு நான் கனப்படுத்தின, இவருக்கு எதுக்கு நாங்க பயப்படணும்னு நினைச்சாங்களா? சரி, இந்த மல்கியாவில் இஸ்ரவேலரை அறியும் விதம், அவர்கள் சற்று உணர்வில்லாதவர்கள். இவர்கள் தேவனை கனம் கொள்வார்களா, தேவனுக்கு பயப்படுவார்களா? இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆவிக்குரிய காரியத்தில் கொஞ்சம் கூட உணர்வே கிடையாது. இந்த பைபிள் வசனத்தை படிச்சா ஆண்டவர் அவங்களிடத்துல பேசும்போது அவங்க ஆண்டவரத்தை திருப்பி பேசுகிறார். அந்த காரியங்களான சம்பாஷணையை கவனிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு கிடையாது. அப்படி உணர்வு இல்லாத மக்கள் எப்படி அவரை கனம் பண்ணுவாங்க? எப்படி அவருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள வருவாங்க? கொஞ்சம் கூட உணர்வு இல்லாத மக்கள். உண்மைதானே? அவர்களுக்கு உணர்வு என்பதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அவரை அந்த 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே நீங்களே என்னை அசுத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொல்றார். நான் சொல்றேன், பலிபீடத்தின் மேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசுத்தமான அப்பத்தை படைச்சா அந்த அப்பத்தை எப்படி சாப்பிடுறது? அசுத்தமான அப்பத்தை படைச்சா ஒரு காலத்துல சாப்பிட முடியாது, அவங்களும் சாப்பிட முடியாது, வேற யாரும் சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் தப்பா சொல்றாரா? நீங்கள் என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்தீர்கள், அதனால என்ன அசுத்தப்படுத்துகிறீர்கள் சொல்றாரு. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்க என்ன எழுதி பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் நிறைய வசனங்கள் சொல்லி இருக்குது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ரத்தத்தை, அதாவது
காணிக்கையை படைக்கிறவன் பன்றியின் இரத்தத்தை படைக்கிறவனாக இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகள் மேல் விருப்பாயிருக்கிறது. அவங்க கொண்டு போய் காணிக்கையை படைக்கிறாங்க. கர்த்தர் என்று சொல்கிறார், நீங்க காணிக்கையை படைக்கிறது உங்க வாழ்வில் காணிக்கை, மற்றவங்களும் நீங்க காணிக்கை படைக்கிறத பார்க்குறாங்க, அவங்க பார்வை அவ்வளோதான். ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த காணிக்கை எப்படி தெரியுமா? பன்றியின் இரத்தத்தை படைக்கிறதாக நான் எண்ணுகிறேன். பன்றி என்று சொல்லுகிறது ஒரு அசுத்தமான பிராணி. அசுத்தமானதைத்தான் சாப்பிடும். அதாவது மனுஷனுடைய மலம் இருக்கு பார்த்தீங்களா, அது நாரும், அதை ரொம்ப ருசித்து சாப்பிடும். அதுதான் பன்றியின் குணம். அப்போ இவங்க அந்த பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற விதிமுறைகள் எல்லாம் முற்றிலுமாக என்ன சொல்றது, வெறுத்து விட்டு நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருந்து கொண்டு அவங்க கடையில் அப்பத்தை வாங்கிட்டு வந்து அந்த மேஜையின் மேலே வைத்து நாங்கள் உமக்கு பயப்படுறோம், கனப்படுத்துறோன்ற மாதிரி உலகத்தை ஏமாற்ற தங்களுக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு திருப்தி உண்டாக்க செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே என்று சொல்றாரு. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களா. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அங்க சொல்லப்பட்டுகிற காரியம், மூடர் பலியிடுகிறதை போல பலியிடாதே, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படலை. அவங்க அந்த பலியிடும் பொழுது அந்த பலியினுடைய மகிமை என்னதென்று தெரியல. ஒரு ஆசாரமா பலியிடுறாங்க, அது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த கேடு அதுதான். அவங்க பலிபீடத்தின் மேல் கொண்டு போய் அப்பத்தை வைக்கும் பொழுது அது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க என்னமோ காணிக்கையை படைக்கதா நினைக்கிறாங்க, பன்றியின் இரத்தத்தை படைக்கிறதாக ஆண்டவர் கணக்கிடுகிறார். அப்போ கர்த்தருடைய பந்தி ஆராதனை என்று சொல்லுகிறது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, அது கிறிஸ்தவ சபைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஆராதனை. ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை பற்றி பண்டிகை கொண்டாட சொல்லலை, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பண்டிகை கொண்டாடும்படி பைபிள சொல்லலை. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தவர், பானத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தவர், என்னுடைய சரீரத்தை என்னுடைய ரத்தத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்த ஆராதனையை செய்யும் பொழுது ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும். செய்கிற மக்கள் வேதவசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினோமா என்றெல்லாம் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் கவனிக்காம அப்பத்தை கொண்டு வந்து மேஜையில் வைத்து நாங்கள் ஆராதித்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஆராதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க என்ன அசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க, என்னுடைய பலிபீடத்து மேல் அசுத்தமான அப்பத்தை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அது ரொம்ப பரிதாபம் இல்லையா? மல்லிகா புஸ்தகத்தில் பாருங்க, அங்க பலிபீடத்தின் மேல் வைக்கிற அவங்க செய்யற காரியத்தை பாருங்க. 8ஆம் வசனத்துல, நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானா, உன் முகத்தை பார்ப்பானா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க 11ஆம் வசனத்துல 13-14, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாக பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்ளுவேனா? 9ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவர் உங்கள் பின்பகுதியில் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆராதனைக்காக வரும்பொழுது நம்மையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும், நாம் செலுத்துகிற ஆராதனையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால்
இங்கே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? ஊனமானதை கொண்டு வரலாமா? நசல் பிடிச்சதை கொண்டு வரலாமா? காலூனமானதை அது அதிபதி செலுத்தினா அவன் முகத்தை பார்ப்பானா? அவன் மேல பிரியமா இருப்பானா? நான் அதிபதிகளுக்கு அதிபதியானவராயிடுச்சே. அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க? பீருண்டதை கொண்டு வர்றீங்க, கால் ஊனமானதை கொண்டு வர்றீங்க, நசல் பிடிச்சதை கொண்டு வர்றீங்க. 14ஆம் வசனத்துல தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை நேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் இருக்குது. மந்தையில கடா இருக்குது, அதை கொடுக்க மாட்டான். ஆனா கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ இந்த இவர்கள் கொண்டு வருகிற காரியம் எல்லாம் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற காரியம். இவங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது முதல் தரமானவர்களை கொடுக்க வேண்டும். என் நேசரே உமக்கு என்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருகிறேன் என்று உடந்தப்பாட்டு புத்தகத்தில் படிக்கிறோமே. இந்த ஜனங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் ஆராதிச்சிட்டோம், நாங்கள் இந்த பஸ்கா ஆராதனையில நினைவு வந்துட்டோம், அப்பத்தை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவர் எப்படி கணக்கிடுவார்? அதான் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனால என்று சொல்றாரே. அவங்க அசுத்தப்படுத்தினாங்க, அப்புறம் அவங்கள வஞ்சித்தார், ஆண்டவரை வஞ்சித்து போட்டுக்கிட்டு இந்த ஆராதனை கலந்து கொள்றாங்களே. 8ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்ப விசுவாசிகளாக மாற்றப்பட்ட பிற்பாடு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக சிலுவையில் முழுசுமாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அன்புக்கு பதிலீடாக எவ்வளவும் கொடுக்கலாம் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. ஒரு பிராமண மனம் திரும்பி விசுவாசியானவன் பைபிளை ஒழுங்கா படிச்சுட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 40%, 10% 40% பணத்திலும் தங்களுக்கு வருகிற தானிய தவசங்களிலும், அதாவது மரங்கள் செடி கொடிகளில் வந்த கனிகளிலும் 40% கொடுத்தான்னு சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த தசமபாகம் கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். எது? காணிக்கையிலும் தசமபாகத்திலும் தானே. காணிக்கை ஞாயிற்றுக்கிழமை காலையில காணிக்கை கையில வரும்பொழுது இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது நீங்களா? உங்களை மீட்டுக்கொண்டு உங்கள் ரட்சகரா? பணத்துக்கு நீங்கள் எஜமானா? அந்த பணத்துக்கு அருமை ரட்சகர் இயேசு எஜமானா? தாராளமா நீங்க கொடுக்கணுமே. தசமபாகத்தை பற்றி புதிய ஏற்பாடுல 2 முறை ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தசமபாகம் கூட கொடுக்காத விசுவாசிகள் தேவனுடைய சபையில் இருந்தா அவங்க திருடர்கள் என்று பைபிள் சொல்லுது. தேவனே திருடுறவன் உலகத்திலே பெரிய திருடன். அந்த திருடனோட நானும் சேர்ந்து ஆண்டவரை அழைச்ச நானும் ஒரு திருட்டு பைய. அப்படி செய்ய முடியாது இல்லையா? இதெல்லாம் செய்து கொண்டு இவங்க நாங்க அப்பத்துல பங்கு பெறுறோம், நாங்க இந்த பலிபீடத்தில் காணிக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னா அது நடக்குமா? அதை ஆண்டவர் அதை பரிசுத்தம் என்று எண்ணுவாரா? நீங்கள் அசுத்தமான அப்பத்தை என்னுடைய பலிபீடத்தில் படைக்கிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இவங்க செய்யற இன்னொரு பாகத்தை பாருங்க. 10ஆம் வசனத்துல, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவு பூட்டுவான்? அதாவது பூட்டுனா காசு கொடுத்தா தான் பூட்டுவாங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். கூலி கொடுக்கலைன்னா பலிபீடத்தின் மேல் அக்கினி எரியாது. அப்போ ஆலயம் என்று சொல்லுகிறது சாலமோன் தேவாலயம் உலகத்தில் எவனும் இனிமே கட்ட முடியாது. அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்து இயேசுவானவர் சிலுவையில் அடைந்ததுனால தேவனுடைய குமாரனை அந்த ஜனங்களை உலகமெல்லாம் சிதறடித்தார். ஏடிகளுக்கு உலகத்துக்கே சிதறி போனாங்க. அப்படி போறதுக்கு முந்தைய அந்த ஆலயத்தை தரமட்டமாக்கினார்கள் எதிரிகள். இன்றைக்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரம் அப்படியே இருக்கிறது. அதன் மேல் கட்டப்படும் பொழுது ஆண்டவரே வருவார் 2ஆம் முறை என்று பைபிள் வரலாறு சொல்லுகிறது. இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஆலயத்தை பூட்டுகிற அதுல ஒரு கதவு, நிறைய கதவுகள் உண்டு. காசு கொடுத்தா பூட்டுவாங்க, காசு கொடுக்கலன்னு எல்லாம் திறந்து கிடக்கும். நாயும் வரும், பேய் வரும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள. அப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னா, பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் ஜோதிமயமானவர். இரவு 6 மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் உலகத்தில் அந்த தேவாலயத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. அங்கேயே அக்கினி மூட்டுறதுக்குள்ள எல்லா வசதிகளையும் ஆசிரியர் உருவாக்கி இருக்க வேண்டும்.
ஆனா இவங்க காசு கொடுக்கலைன்னா அக்னியை கொளுத்த மாட்டாங்க. அந்த அவ்வளோ பெரிய ஆலயம் இருண்டு போய் கிடக்கும், சாத்தான் கூட உள்ள வரலாம், அந்த அளவுக்கு இருண்டு போயிருக்கும். அப்போ இவங்க எதை முக்கியப்படுத்துறாங்க தெரியுமா? காசே தான் கடவுளடா. காசுக்காக எதையும் செய்வோம். ஏசனார கூட 30 வெள்ளி காசுக்காக வித்துருவேன் அப்படின்னு சொன்னானே யூதாஸ்காரி, தூக்குல போய் தொங்குனானே, அவன் குடும்பம் நாசமா போச்சுல. பைபிள் இப்படி எழுதி இருக்குல்ல. இந்த ஜனங்களுக்கு சபையில் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறதுக்கு வர்றதாக இந்த ஆராதனை கலந்து கொண்டதாக பெருமை பாராட்டுறாங்க. இந்த நசல் பிடிச்ச காரியம், அதாவது பொருத்தனைன்படி செய்யாம அதை நிறைவேற்றாத இருக்கிற காரியம், கொடுக்க வேண்டிய ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்காத இருக்கிற காரியம், அப்புறம் பணம் தான் முக்கியம், பணத்துக்கு முதல் ஸ்தானம். அதாவது ஐஸ்வர்யம் பெருகும் போது இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல் என்று ஆண்டவர் கற்பித்தார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்யுது? எங்களுக்கு காசே வேண்டாங்க, ஆலய கதவை நாங்க பூட்டுவோம், எங்களுக்கு காசே வேண்டாங்க, நாங்க எல்லாரும் இந்த ஆலயத்துல இந்த அக்னியை கொளுத்துவோம் சொன்னா ஆலயம் எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். இன்றைக்கு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை நீங்க பாத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து உட்காருவாங்க, எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆலயத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட மாட்டாங்க. அது திறந்து கிடந்தாலும் இருட்டா கிடந்தாலும் அசுத்தமா கிடந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நாங்க அப்பம் பண்றோம், அப்பத்தை வச்சிருக்கிறோம், அதற்கு பானம் பண்ணுறோம் சொன்னா நீங்க என்ன அசுத்தப்படுத்தினீர்கள் என்றல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார். இது முதலாவது அவர்களை பற்றி பார்க்கிற காரியம். இரண்டாவது அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்கு பயப்படவும் இல்லை, அவரை கனப்படுத்தவும் இல்லை. அது என்னவென்றால் அந்த 2 வசனங்களை பாருங்க. அங்க என்ன எழுதியிருக்குது? அந்த 2 வசனத்துல அவர் எப்படி பேசினார்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறாரு. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனால வருத்தப்படுத்தணும் என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிறவன் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன். அப்படியா? பொல்லாப்பு செய்கிறவன் பொல்லாதவன் தான். மனுஷரே பொல்லாதவனை விரும்ப மாட்டான். துஷ்டனை கண்டா தூர வழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றத பாத்தீங்களா? பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தருக்கு பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார். என்ன தெய்வம்? இந்த தெய்வமே தேவையில்லைங்க. இப்படிப்பட்ட தெய்வம் தேவையில்லை. எனக்கு பரிசுத்தம் கொடுக்கிற தேவன் தானே எனக்கு தேவை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவங்க சொல்றாங்க பொல்லாப்பு செய்கிறவன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனா, அப்புறம் அப்படிப்பட்டவன் பேர்ல ஒரு பிரியமா இருக்கிறாரா. யார் சொன்னது? வார்த்தை இவ்வளவு மோசமா பேச எப்படி படிச்சீங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறதுனால தேவன் நியாயம் தீர்க்க மாட்டாரா? நியாய தீர்ப்பே கிடையாது. யார் சொல்றது? கிறிஸ்தவ மக்கள், இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்துல யாரும் தடுக்க முடியாது. சூனியக்காரருக்கும் விபசாரக்காரருக்கும் பொய்யான இருடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரருடைய கூலி அபகரித்துக் கொள்வர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயர்களுக்கும் விரோதமாக தீவிர சாட்சியா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒருத்தனுக்கு விட்டு வைக்காம நியாயத்திற்கு செய்கிறேன் என்று சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று அவங்க பார்த்து எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாத்தீங்களா? அதோட 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்க சொல்றது பாத்தீங்களா? நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமா என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அவங்க என்ன பேசுறாங்க கீழே சொல்றாரு பாருங்க. தேவனை சேவிப்பது விருதாவாம். அப்ப இனிமே யாருமே தேவனை சேவிக்க வேண்டாம். அவருடைய கட்டளை கை கொள்வதனாலும் சேனையின் கர்த்தருக்கு முன்பாக தூக்கித்து நடத்தினாலும் என்ன பிரயோஜனம்? அதனால நீங்க இனிமே தேவனை சேவிக்காதீங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதீங்க. 15ஆம் வசனத்துல, இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோம். இப்ப அகங்காரிகளை பாக்கியவான் என்று உலகம் சொல்றாங்க. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தால் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறேன். நிஜம்தான். ஆண்டவர் இன்றைக்கு என்னென்ன பாவம் யார் யார் செய்ய விரும்புகிறார்களோ, உலக மக்களோ தேவ ஜனங்களோ சபை கூட்டங்களுக்கு வருவதை செய்யலாம்.
அதனாலதான் வெளிப்படுத்தின சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஆனால் அவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் என்னோடு வருகிறது. வாலிபனே, நீ உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனால் இவள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்றாரி. தன் அக்கிரமங்களில துணிந்து நடக்கனுடைய மயிலுள்ள உச்சந்தலை தேவன் உடைப்பார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு தன் பாவங்களை மறைக்கணும் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் தான் இறக்கம் வருவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறோம். சகாயம் என்று இயேசுவே என்று ரட்சியம் என்று சொல்றதுக்கு முந்தி சகாயம் என்று சடுதியில நாசம் அடைவான். இவ்வளவு வசனங்கள் பைபிள் இருக்குது. ஆனா இவங்க சொல்றாங்க, நியாயம் இருக்கிற தேவன் எங்கே? உலகத்துல மக்கள் எல்லாம் நல்லாத்தானே இருக்கிறாங்க, நல்லாத்தான் இருப்பாங்க. இப்போ 2 வார்த்தை பைபிள்ல வருகிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமன் சொல்லுகிறார், சகல எண்ணங்களையும் கிரியைகளை குறித்து நியாய தீர்ப்பு இனிமேல் வருகிறது, நியாய தீர்ப்பு இனிமேல் நடக்க போறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில், அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாத ஒருவர் இருந்தார், இப்பொழுது எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். ஒரு நாளை பொறுத்திருக்கிறார். அந்த நாளிலே, இன்றைக்கல்ல, அந்த நாளிலே தாம், அதாவது அவரை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். அவரை மரித்தோடத்தில் எழுப்பினதுனால அந்த நிச்சயத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லையா? நோவாவின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? 120 வருஷம் சந்தர்ப்பம் கொடுத்தார். இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகை விட பல மடங்கு ஜனத்தொகை உள்ள நோவாவின் காலம். என்ன நடந்தது? ஜலப்பிரளயத்தினால ஒட்டுமொத்தமாக அழித்து 8 பேரை மாத்திரம்தான் உலகத்தில் வைத்திருந்தார். 8 பேர் தான் இதே உலகத்தில் விசுவாசிகளாக இருந்தார்கள். ஒரு அவிசுவாசி கூட உலகத்தில் கிடையாது. மோசேக்கு விரோதமாக எழும்பின கோராகின் கூட்டத்தாரை ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பின பூமி பிளந்து அவர்கள் அலறிக்கொண்டே அவர்கள் அவருடைய குடும்பங்கள் முழுசும் உள்ளே இறங்கின போது பூமி தன்னுடைய வாயை திறந்த வாயை மூடிக்கொண்டது என்று பைபிள் சொல்லவில்லையா? தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்காமலா இருந்தா? ஏறது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தனக்கு எடுத்துக் கொண்டதுனால ஆண்டவர் அடித்தார். என்ன புழுத்து இறந்தான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சரித்திர ஏடுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அகஸ்துராயன் ஏன், அதாவது அவன் ரோமராயனா இருந்தவன் கிறிஸ்தவத்தை அதாவது அரசியல் மதமாக்குறது காரணம் என்ன தெரியுமா? அப்புறம் தான் உலகமெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் போனது. அவன் இந்த இயேசுநாதருக்கு எதிராக கிளம்பி பேசினவர்கள், செயல்பட்டவர்களுடைய மரணத்தை எல்லாம் புஸ்தகங்களில் படித்து பார்த்தான். ஒருத்தர் கூட நல்ல மரணம் இல்லாமல் மரித்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நான் தடை செய்தால் எனக்கும் அதே முடிவு ஏற்படும் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை உலக மதமாக மாற்றினார் அகஸ்தராயன். நம்முடைய தமிழகத்திலே நடந்த ஒரு காரியம். தானுலிங்க நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இயேசுநாதரை மேடையில் நின்று பயங்கரமாய் பேசினான். அதே மேடையில் வந்து செத்தான அந்த மனுஷன். 70 கூட்டம் நடக்கிற காலத்துல அதற்கு எதிராக கிளம்பி எழுந்து நின்று பேசினார்கள். அதே இடத்துல கொல்லப்பட்ட அந்த வரலாறுலாம் உண்டு. தேவன் எதையும் அநியாயமே செய்ய மாட்டார். ஆனால் எத்தனை காலத்துக்கு பாவம் செய்யும்போது அதை பொறுத்து கொண்டிருப்பார். அதனால இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் பேசின பேச்சு கடுமையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை பற்றி சொல்லுகிறார். அப்படி அவர்கள் பேசலாமா? அப்படி பேசுறதுக்கு ஆண்டவர் இப்படித்தானே அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் அந்த பேச்சுக்கு ஒரு நாளில் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? மத்தேயு 12:36-37 மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தையை குறித்தும் நியாயத்தி பின்னால கணக்கு சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். அதாவது மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், அதோடு நீ பேசுகிற வார்த்தையினால ஒன்று நீ நீதிமான் என்று அறியப்படுவாய், இன்னொன்று நீ பேசுகிற வார்த்தையினால நீ குற்றவாளி என்று அறியப்படுவாய். குற்றவாளிக்கு தண்டனை உண்டு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க? கடினமா பேசுறாங்க. அப்படி கடினமா பேசிட்டு தப்பிச்சிருவாங்களா? நீங்கள் யூதாவின் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகத்தில் பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். யூதா 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கும்
ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யாரு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அப்போ கடினமான வார்த்தையில பேசிட்டு தப்பிச்சலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இதே வால்பாறையில ஒரு 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 கோயில்ல ஒரு மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பரதேசியான சரியான வஸ்திரம் கூட இல்லாமல் சிலுவையில் தொங்கின அந்த பரதேசி பேர்ல நம்பலாமான்னு சொல்லி கேள்வி கேட்டான் மனுஷன். அதாவது ரேடியோவில் சத்தத்தில் ஒளிபரப்புறாங்க. ஆனா நம்பிக்கையில்லாத நிலைமையில மறிச்சு ஒரு மனுஷன் கூட சீண்டாத நிலைமையில அந்த மனுஷனுடைய மரணம் நடந்து போச்சு. அதனால இங்கே இந்த ஜனங்கள் செய்கிற காரியத்தை பாருங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? அவரை வருத்தப்படுத்துறதுனால யாருக்கு நஷ்டம்? அவர் ஏமாற்றுறதுனால யாருக்கு நஷ்டம்? அவருக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளை பேசுறதுனால யாருக்கு நஷ்டம்? தேவனுக்கு ஒருவன் எதிரியாய் மாறலாமா? மாற முடியுமா? இவ்வளவு காரியம் செய்தாலும் இந்த ஜனங்களோடு ஆண்டவர் ஈடுபடுகிறார் என்று சொல்லும் போதாங்க ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். நான் வாலிபனாய் சரியா 22 வயசுல 1962 கல்லூரியில படித்து கொண்டிருக்கிற பொழுது இயேசுநாதரை பற்றி நான் சுவிசேஷம் தெருவில் கேட்டேன். அப்புறம் நான் சபைக்கு போனேன். 1 வருஷம் கழிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தாரே, அந்த மரணம் என்னுடைய பாவம் முழுவதையும் மன்னிக்க வல்லது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி சுத்தி இருக்கும் என்ற பைபிள் வசனத்தை அப்படியே நம்பினேன். அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், என்னுடைய பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டார், என்னுடைய வயதை திரும்ப கழுகுகளைப் போல வாழ வயதாக்கினார். அதற்கு முந்தைய நிலைமை நீங்க பாத்தீங்களா? நான் எவ்வளவோ ஆண்டவரை அசுத்தப்படுத்தி இருக்கிறேன். என் பேச்சினால, என்னுடைய செயல்முறையினால அவருடைய பணத்தை நான் களவாடுகிற திருடனாக இருந்தேன். காணிக்க நான் கொடுத்தது கிடையாது, கோயிலுக்கு போனது கிடையாது, பைபிளை வாசித்தது கிடையாது. அப்புறம் என்னுடைய வாயில எவ்வளவு தூசணமான வார்த்தையை பேசியிருக்கிறேன். இந்த வாயினால் சிகரெட்லாம் குடிச்சுட்டு ரோடெல்லாம் அலைஞ்சிருக்கிறேன். நான் பைபிளை தொடக்கூடாது, பைபிளை பேசக்கூடாது. ஆனால் அருமரட்சர் என்னை அழிக்கவில்லை, நரகத்தில் தள்ளி அடைக்கவில்லை. கொடிய பாவியான என்னை ரட்சித்துக் கொண்டார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? எதுக்காக உலகத்தில் வாழுகிறேன் அப்படின்னு கேட்டா, அவரை நான் கனப்படுத்த வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமா இருக்க வேண்டும். அந்த ஒரே காரணத்திற்காக இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவ விசுவாசியாக ஊழியக்காரனமா இருக்கிற வேற நோக்கம் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆண்டவர் என்னை ஆசிரிக்கவில்லையா? என்னுடைய குடும்பத்தை தாங்கவில்லையா? என்னுடைய 2 பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கவில்லையா? இன்றைக்கு யாரும் செய்யாத பலவிதமான ஊழியங்களை செய்து ஆண்டவர் பல ஆயிரங்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு நிலைமையில வர்றதுக்கு என்ன காரணம்? நான் ஆண்டவரை வருத்தப்படுத்தின பாவத்தை அறிக்கையிட்டேன். ஆண்டவரை வஞ்சித்த பாவத்தை நான் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டேன். அவரை வருத்தப்படுத்தின பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டேன். அவருக்கு விரோதமாக நடந்த பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டேன். ஆண்டவருடைய பாவம் முழுவதையும் மன்னித்து இன்றைக்கும் மனிதனாக ஒரு உயிருள்ள சாட்சியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் 22 வயது தற்கொலை பண்ணி மடிந்திருப்பேன். காரணம், 2 குடும்பத்தில் 2 ஊர்ல எனக்கு சொத்து இருந்தோம். என்னுடைய தாய் தகப்பனார் அறியப்பட்ட ஊர்ல அறியப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் 8 பேர் மத்தியில் நான் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில நான் ஏன் பிறந்தேன், ஏன் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தம் என்ன என்று கதறினா ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்தது, ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருந்ததில்லை, தூங்கினது கிடையாது. ஆனா இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமானது. இவர் இல்லாம எப்படி நீங்க வாழ்றீங்க? ரட்சிப்பு இல்லாம பரிசுத்தம் பரவத்துக்கு போக முடியுமா? ஆண்டவருக்கு பயப்படுங்க, அதோடு ஆண்டவரை கனம் பண்ணுங்க. இங்க நடக்கிற ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று விசுவாச மக்களுக்கு தெரியும், போட்டு வர்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த வாரம் இங்கே ஏற்கனவே 1960 ஆரம்பிக்கப்பட்ட வால்பாறை சபை ஊழியம் சில சமயத்தில் ஆராதனை நிறுத்தி வச்சிருக்கிறது சபையினுடைய ஒழுங்கீனத்தினால. ஆனால் இப்பொழுது கொரோனா பாதிப்பினால் சில மாதங்கள் ஒன்றுமே செய்ய முடியல. இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றா தடைகள் நீங்கி இருக்கிறது. அதனால அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால், நீங்களும் உயிரோடு இருந்தால் இங்கே ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனை நடக்கும். ஆனால் நீங்க உங்களை பரிசோதிக்கணும். என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா? ஒன்று, நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேனா? இந்த 2 நிச்சயம் இருந்தா அப்பத்துல பங்கு பெறுங்க. இல்லைன்னா இங்க விசுவாசிகள்ல கூட வந்துட்டு உட்கார்ந்து வசனம் கேட்டு வெளியே போகும். இன்னொன்று, நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிற காரியம், அப்புறம் இந்த என்ன சொல்றது நசல் கொண்ட காரியங்கள் எல்லாம் அகற்றி போட்டு
காணிக்க விஷயத்தில் ஆண்டவரை ஏமாற்றாம வாயின் வார்த்தைகளை குறித்து மிக கவனமாயிருந்து, பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நடக்கையை காத்துக்கொள், மூடர் பலியிடுறது போல பலியிடாத, தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்ல துணிகரமாக வாயில பேசாத, உன் வார்த்தையில் சுருக்கமா இருக்கட்டும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கூடாது. புத்தி பிசையினால செய்த தேவ தூதனுக்கு முன்னால சொல்லாது. தேவன் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன் அப்படி சொல்லியிருக்குதே. அதில் பேச்சு சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறேன். ஆராதனை, அதாவது காணிக்க கொடுக்கிற காரியத்தில் நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு செய்த பொருத்தங்களை நிறைவேற்றுகிற காரியத்தில் நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தரை எல்லா காரியத்திலும் கனப்படுத்துவேன். எல்லா விஷயத்திலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பேன் தினசரி என்று சொன்னா தைரியமா ஆண்டுடைய அப்பத்துல பங்கு பெறுங்க. என்றைக்கு இதுல மீறி நடக்கிறதா மனசு சொல்லுதா, அப்பவே நீங்க ஆளை விலகிருங்க. நான் சொல்றதுக்குமே நீங்க விலகிருங்க. நான் ஆண்டவருக்கு கனப்படுத்தல, நான் ஆண்டவருக்கு பயப்படலை, இன்னொரு காரியத்தை நான் தவறு பண்ணியிருக்கேன், அதனால நான் சில காலங்கள் அப்பத்தில் விலகி இருக்கேன்னு சொல்லி நீங்களே விலகிருங்க. அது உங்களுக்கு நல்லது, தேவனுடைய திருச்சபைக்கு நல்லது. ஏன் பரிசுத்த ஆராதனை நிறுத்தப்படணும்? அதை கனம் பண்ணுவோம். ஏனென்றால் அவர் பிதா. அவருக்கு பயப்படுவோம். ஏன்? அவர் எஜமா. ஆண்டு வார்த்தை தான் ஆசிர்வதிக்கிட்டு ஜெபம் பண்ணும். எங்களை அன்பாய் நேசிக்க எங்கள் பிதாவே, நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு அந்த மல்கியாவின் நாட்களில் அந்த ஜனங்களோடு பேசின வரலாறை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். தேவனுடைய ஒரே குமாரனை அவர்கள் எப்படி அசுத்தப்படுத்தலாம், எப்படி அவரை ஏமாற்றலாம், எப்படி அவருக்கு விரோதிகளாக மாறலாம், எப்படி அவர்களை வருத்தப்படுத்தலாம். அவரை அவர்கள் கனப்படவில்லை, அவர்கள் அவருக்கு பயப்படவில்லை. அந்த மக்கள், அதற்கு பின்னாலே அந்த குடும்பங்கள், அந்த சமுதாயம் நாசமாய் போனது என்று தான் வரலாறு சொல்லுகிறது. அந்த புஸ்தகத்தில் எவ்வளவு தன்னை பற்றி அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த கூடுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய தன்மைகளை, குணங்களை, தன்னுடைய பிரஸ்தாபத்தை எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அந்த மக்கள் அதனை ஒன்றையும் தன்னுடைய காதுகளை போட்டுக்கொள்ளவில்லை என்கிறதை போலத்தான் தெரியுது. என்னதான் செய்ய முடியும்? ஆண்டவரே ஒன்று செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஊழி செய்த எசேக்கியேல் தீர்க்கத்தை சொல்லும்போது அவர் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, என்னுடைய வார்த்தையை சொல்லு என்று சொல்கிறேன். ஆனால் எங்களுடைய உத்தரவாதம், சபையினுடைய உத்தரவாதம், ஊழியக்காரனுடைய உத்தரவாதம் வசனத்தை சொல்லி ஆக வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரனுடைய உத்தரவாதம் சபையின் மக்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை நடத்தி ஆக வேண்டும். அதனால இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற பாவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்களே விலை கொள்வது நல்லது. அல்லது இந்த ஆராதனை எங்களுக்கு தண்டனையாக மாறும். அப்படித்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட மக்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாக இருந்ததுனால பலவீனரானார்கள். அந்த பலவீனம் மாறவில்லை. அவர்கள் வியாதி பிடித்தவர்களாய் மாறினால் அந்த வியாதி சுகமாகவில்லை. அதோடு சிலர் நித்திரடைந்தார்கள் சொன்னால் குடும்பத்தை இழந்து, சமுதாயத்தை இழந்து செத்தே போனார்கள். சபையிலும் இல்லை, அவர்கள் சமுதாயத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட சம்பவங்கள் யாருக்கும் வரப்போகிற நாட்களில் ஏற்படக்கூடாது என்ற நாங்கள் தான் பயபக்தியோடு போன நாட்களை ஆராதனை நிறுத்தி வைத்திருந்தோம். இப்பொழுது அதை அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். அதற்கு முந்தி தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய இடத்துல போய் இருக்கும் பொழுது இந்த வசனங்களை குறித்த விளக்கத்தையும் அவர்கள் சிந்திக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து தங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து வந்தார்கள் என்றால் ஒரு உயிருள்ள ஆராதனை, ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஆராதனை தொடர்ந்து அடியாருடைய மரணம் வரைந்து நடத்தலாம் என்று விருப்பம் உண்டு. அதற்கு தேவனுடைய பிள்ளைகளை சென்று வரும்படி ஆண்டவரே திருத்துவதையுமே நீர் அவர்களுக்கு இறக்கம் செய் தந்துடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் எதிர்பாராத சிலரும் கூட வந்தார்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. அவர்களையோட குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசிரியத்துடைய திரு சித்தத்தையும் ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு ஏராளமாய் தந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். சமாத்துடையங்களை எல்லாரையும் அனுப்புவீராக. ஜெபம் கேட்டு நம்ம துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என்னோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. தேசுலாவிய கேரும் பீம்பனி, தேசுலாவிய கேரும் பீம்பனி, திவ்யவானவர் முனிவர் கண்மணி, திவ்யவானவர் முனிவர் கண்மணி, மாசிலாதமை ஞான சிகாமணி, மாசிலாதமை ஞான சிகாமணி, மதிக்கும் சத்திய வேத சிரோர்மணி. இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. வானமும் புவியும் கதிருள் மதிவுடுவும் காணல் வரை கடலும் நரரானய உயிரும். வானமும் புவியும் கதிருள் மதிவுடுவும் காணல் வரை கடலும் நரரானய உயிரும். தானே படைத்தருள் ஆதிகாரணன், தானே படைத்தருள் ஆதிகாரணன், சர்வ ஜீவ தயாபரபூரனன், சர்வ ஜீவ தயாபரபூரனன், தீனர் வாக்கு கேட்டாதமையாரனன், தீனர் வாக்கு கேட்டாதமையாரனன், இலங்கம் வேத சங்கீத பராயண. இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை. கிறிஸ்து இயேசு நாமம் அல்லாமல் உலகினில் வேறு நாமம் இல்லை.